வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் நம்ம பார்க்குறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 2லேருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் இந்த பார்ட்லேருந்து எதிர்பார்க்கலாம். இது பேசிக்கில் இருந்து ரொம்பவே முக்கியமான பார்ட்டு தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே அதில் உள்ள ட்ரிக்ஸ் என்ன, அது என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமானது போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், மல்டிபிள் இருக்கலாம், டிவிஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும்போது நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்யூஷனுக்கு தான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுதான் போர்ட் மாஸ் அப்படிங்கிறது. இல்லை அந்த வேர்டோட மீனிங் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் நம்ம சொல்கிறோமா, ஸோ அதில் BOD அடுத்து MAS அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ பி அப்படிங்கிறது இந்த ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுப்பாங்க, அதே போல் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே அடுத்தடுத்தது கூட இந்த மாதிரி கொடுக்கலாம், எல்லாம் கலந்து கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், இது வேணால் இருக்கலாம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே 2-3 சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலேயும் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். இங்கே நம்ம கற்றுக்க போகிறது தான். ஓகே, அடுத்து O அப்படிங்கிறது ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 45 இந்த ஒரு 3 வேல்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆஃப்னு கொடுத்தாங்கன்னா இது என்ன ப்ளஸ்ஸாக மைனஸாக இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஆஃப் அப்படிங்கிறது ஜஸ்ட் மல்டிபிள் தான். ஓகேவா, அது நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் D அப்படிங்கிறது டிவிஷன். ஓகே, அடுத்தது M அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன், A அப்படிங்கிறது அடிஷன், S அப்படிங்கிறது சப்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம இருக்கிற எல்லாமே கலந்துருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க சால்வ் பண்ணணும், அடுத்து ஆஃப் இருந்தால் ஆஃப் பண்ணணும், அடுத்து டிவிஷன் சால்வ் பண்ணணும், அதுக்கடுத்து தான் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். ஸோ இதுதான் போர்ட் மாஸ் ரூல்னால் என்னங்கிறது. இதில் ஒரு சில நேரங்களில் போர்ட் மாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிட் மாஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போர்ட் மாஸ் அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கணும். இப்போது இந்த ப்ராக்கெட் இல்லாமல் ஆஃப் இல்லாமல் இந்த 4 சிம்பிள் இருந்தது அப்படின்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு எத்தான் பண்ணணும், டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை கரெக்டாக தெரிஞ்சுட்டால் போதும். இதுலேயே நம்ம நிறைய விஷயங்கள் கவனமாக பார்க்குற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அங்கே 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சுருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 × 2 -6 டிவிஷன் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுலேயும் கவனிச்சோம் அப்படின்னா இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது 3 × 2. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவிஷன் இருந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த செகண்ட் ப்ராக்கெட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். புரியுதுங்களா. அப்போது 100 + 8 ÷ 2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது 3 × 2 6 -6 ÷ 2. ஓகே, ஸோ இப்போ இந்த போர்ட் மாஸ் ரூலோட இம்பார்ட்டன்ட் புரியும். எப்படின்னா இப்போ 6 - 6ன்னு வருது, உடனே நம்ம ஃபாஸ்ட்டாக 0 நம்ம சப்ராக்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே டிவிஷன் அப்படிங்கிற பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணிடணும். இப்போது 6 ÷ 2 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 3 அப்படிங்கிறதான வரும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 - 3ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இதையும் ப்ராக்கெட்டையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ என்னென்னு வரும், 3 அப்படின்னு. 6ல் 3 போணுச்சுன்னா 3 அப்படின்னு வரும். இப்போ வெளியில் இருக்க சிம்பிள்லாம் பாருங்கள். இப்போ இங்கே 8 ÷ 2 + 3 இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஓகேவா, இப்போ இதில் இருந்து நீங்கள் எதை பண்ணணும், ப்ளஸ் சிம்பிள் 2 இருக்குது, டிவிஷன் 1 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவிஷனுங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இங்கே 4 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள் 100 + 4 + 3. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 107 அப்படிங்கிற கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதை ஆர்டராக நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினில் கன்ஃபியூஷன் இருக்காது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்து லாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் அந்த தப்பான ஆன்சர் கூட இங்கே ஆப்ஷனில் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக சால்வ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, சரி, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இதையும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். என்ன சிம்பிள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. இப்போ ஃபஸ்ட் ஒருத்தனையும் நம்ம சிம்பிள் போட முடியாது, அதனால் அந்த இடத்துல கேப் இருக்கட்டும், அந்த பாக்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ 6 - 12 டிவைடட் பை 4 + 2 அப்படின்னு இருக்குது. இது ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, ஈக்குவல் டு 10. அப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுனால இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி. அப்போது 12 டிவைடட் பை 4 + 2 6ன்னு இருக்கும். ஓகே, 6 மைனஸ் இந்த இடத்துல அதே வேல்யூ அப்படியே நோட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ 2 இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியாது, 6 - 2. இப்போ தான் நீங்கள் ஒரு கால்குலேஷன் வரணும். அதாவது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 10ன்னு இருக்கா. அப்போது இந்த இடத்துல -2 கன்ஃபார்ம். அப்போ -2 இப்போ ஈக்குவல் டு 10. இப்போ எந்த வேல்யூ இந்த இடத்துல இருந்தால் -2ன்னு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 12ன்னு இருந்தால் மட்டும்தானே நம்மளுக்கு 2ஆல் மைனஸ் பண்ணும்போது 10ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 12 வரணும் அப்படின்னா இங்கே 6ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சிம்பிள் என்ன வரணும், மல்டிபிள் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிக்கலாம். நீங்களாக ஒரு கெஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன வரலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஒவ்வொரு சிம்பிளாக நீங்களாக ரேண்டமாக போட்டிங்க அப்படின்னா டைம் எடுக்கும். ஒன்று ஆர்டராக ஃபாலோ பண்ணிடணும். இதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் மிஸ்டேக் ஆன்சர் அப்படின்னா நம்ம சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம இதிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2/7 மைனஸ் இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் 1/4 டிவைடட் பை 2/3. ஓகே, அது டிவிஷன் தெரில அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. டிவைட் பை இப்போ -5/6. அப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதான சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். இப்போ 2/7 இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல 2 பின்னம் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், 1/4 அப்படியே போட்டுறேன். இந்த இடத்துல ஒரு டிவிஷனுங்கிற வேல்யூவை நான் மல்டிபிளாக மாற்றிட்டு இந்த டிவிஷனுக்கு அடுத்து இருக்க நம்பரை தலையெல்லாம் நோட் பண்ணிடுறேன். இப்போ 2/3 தானே இருந்துச்சு, நான் 3/2 நோட் பண்ணிடுறேன். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ 5/6. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் நம்ம பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே 3/4 8 அப்படின்னு இருக்குது, -5/6. ஓகேவா, இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இன்னும் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3/8 -5/6. இப்போ கீழே இருக்க 8 6 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தவொன்னே என்ன வரும், 24 அப்படிங்கிற கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். 3 18 இப்போது 24ன்னு இருந்துச்சுன்னா 8ஓட 3 மல்டிபிள் பண்ணால் தான் 24. அப்போ மேலே 3 தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 9 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, 9 வரும். அதே போல் இங்கே 6ஓட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 24. அப்போ மேலே நம்ம 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் எவ்வளோ கிடைக்கும், நாங்கள் 20. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, 2/7 இதுதான். இப்போ மேலே இருக்க வேல்யூலாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா -11/24ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போது மைனஸும் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போது 2/7 + 11/24. இப்போ எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 7ஐயும் 24ஐயும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். 7ஐயும் 24ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 7 28 8 பேலன்ஸ் 2 7 2 14 2 16. அப்போ 168 டிவைடில் வரும். இதில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஆப்ஷன் சியில் மட்டும்தான் டிவைடில் 168 இருக்குது. இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். 2 × 24 48 ப்ளஸ் 7 × 11 77. அப்போது 48ஐயும் 77ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 125 கிடைக்கும், டிவைட் பை 168. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ஸோ இதை நம்ம ஒன்ஸ் அந்த போர்ட் மாஸ் ரூலை மட்டும் தெரிஞ்சிட்டோன்னு நிப்பாட்டுறாமல் பின்ன வேல்யூவில் நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல் இந்த மாதிரி முழு வேல்யூ கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆஃப் அப்படிங்கிற கான்செப்ட் வர்ற மாதிரி இப்போ 1 இது டிவிஷன். ஓகேலா, டிவைடட் பை 6/6 3/10
5/7 இது கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி இல்லுன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? ஸோ மல்டிபிள் நம்ம பண்ணிடுறோம். இந்த மாதிரி கலப்பு பின்னம் இருந்தால் நம்ம ஒரு பின்னமாக மாற்றிடணும். அப்போ 1 / 6 × 10 60, அப்போது 63/10ன்னு இருக்கும், இன்ட்டு 5/7 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே 2ன்னு இருக்கும், இங்கே 9 அப்படின்னு இருக்கும். ஓகே, அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9. ஓகே, வெளியில் இந்த -2/9 இதை நம்ம மறந்துட்டோம். ஸோ -2/9 அப்படியே போட்டலாம். இப்போ இங்கே இருக்க வேல்யூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 / 9/2ன்னு இருக்குது வெளியில். ஸோ இதை ப்ராக்கெட்லாம் நம்ம சிம்ப்ளை பண்ணிட்டோம். அடுத்து வெளியில் -2/9 இருக்கும். ஓகே, 2/9. இப்போ இந்த வேல்யூ நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது. இப்போ நான் இந்த டிவிஷனை மல்டிபிள் மாற்றிட்டேன் அப்படின்னா டிவிஷனுக்கு அடுத்து இருக்க பின்னத்தை தலையெல்லாம் நோட் பண்ணலாம். 2/9 நோட் பண்ணிடலாம். வெளியில் -2/9ன்னு இருக்குது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2/9 தான் வரும், -2/9. அப்போது ஒரு வேல்யூ சேம் வேல்யூ ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, சின்ன விஷயமா இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆஃப் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், பார் அந்த கான்செப்ட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ 5 + 9 மைனஸ் ப்ராக்கெட் கொடுத்து 6 + 2 மைனஸ் மறுபடியும் ப்ராக்கெட்டில் 3 - 2. இப்போ இந்த ப்ராக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 3 - 2க்கு மேலே ஒரு பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் இல்லாமல் இருந்தாலுமே கூட நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகே, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் மட்டும் இருக்கனால பார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அது வேறு விஷயம். அதே இது இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராக்கெட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அடுத்தது மைனஸ் இருக்கும்போது நம்ம ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஓகேவா? இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும், அந்த பார்க்குள்ளே இருக்க மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 3 - 2னா 1 தானே வரும். அப்போது 5 + 9 - 6 + 2 - 1 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவில் பாருங்கள், 6 + 2 8, 8 - 1 7 தான். அப்போது 9 - 7ங்கிறது கிடைக்கும். இப்போ வெளியில் இப்போ 5 + 9 - 7 2ன்னு இருக்கும். அப்போ 5 + 2 7 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ பார்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதான் பண்ணணும். அந்த கான்செப்டில் ப்ளஸ் அந்த சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் எந்த இதுவும் தேவையில்லை, பார் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானதான். இப்போ உங்கள் கொடுத்துருக்கிறதுலேயே 1 by 1 நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14 / 2ன்னு இருக்குது. இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 7ன்னு இருக்குமா? ஓகே, அடுத்தது இங்கே p⁴ இருக்குது, கீழே p⁴2 இருக்குது. அப்போது அந்த p⁴5லேருந்து p² பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த ஸ்கொயர்டு போயிடும், பேலன்ஸ் p³ கிடைக்கும். ஓகே, அதே போல் க்யூப் அதுக்கப்புறம் q அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு வேல்யூ போச்சு அப்படின்னா இங்கே மேலே q² மட்டும் தானே இருக்கும். ஓகே, அப்போ 7 p³ × q² மைனஸ் இங்கே 12/3ன்னு இருக்கா, 1 3 3 4 3 12. அப்போ -4 q², அதாவது p³ அப்படியே தான் இருக்குது, q² இருக்குது. அப்போ கீழே q² போயிடும், மேலே q⁴ பேலன்ஸு q² மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 7 p³ q² மைனஸ் 4 p³ q². அப்போ ஒரே வேல்யூவில் 7ன்னு இருக்குது, 4ன்னு இருக்குது. 7ல் 4 போணுச்சுன்னா பேலன்ஸ் 3 தான். அப்போ 3 p³ q² எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த பவர் வேல்யூவில் எது சேமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிட்டாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதா என்ன பண்ணுவோம், இப்போது நீங்கள் கொடுத்துருக்கத இப்போ இது ஒரு கலப்பு பின்னம் நம்ம எடுத்துக்கோம். கலப்பு பின்னம் இப்போ 3 4/7ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு மேலே இருக்க வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி நோட் பண்ணுவோம். அப்போது அதே போல் தான் இங்கேயும். அப்போது 999 × 999
ப்ளஸ் 995 டிவைடட் பை இந்த 999ன்னு இருக்கும். இப்போ அடுத்து தான் மல்டிபிளில் இன்னொரு ஒரு 999 கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க இந்த வேல்யூவில் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 99 8 99 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இதில் அந்த இடத்துல நம்ம ட்ரிக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணுறது தான் நம்மளுக்கு டைம் ஆகும். இப்போ ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலே இந்த மாதிரி ஃபார்மெட் இருந்துச்சுன்னா கீழே 999ன்னு இருக்கா, அதில் 1 மைனஸ் பண்ணிடணும். இப்போ என்ன வரும், 998ன்னு வரும். மேலே இருக்கிறதுல 1 ஆட் பண்ணிடணும். அப்போ 1 ஆட் பண்ணோம்னா 996ன்னு இருக்கும். இதுதான் அதற்கான ஆன்சர். இதுதான் இதற்கான ட்ரிக்கும் கூட. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இருக்குது. அதை கிளியராக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார் கான்செப்டில் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி பார் கான்செப்ட் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.35க்கு மேலே ஒரு பார்னு கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சாதாரண டெசிமலுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ சாதாரண டெசிமல் 0.35ன்னு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம பின்னமாக எழுதுறதுக்கு 35 இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் தானே, அதனால 100 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, 35/100 அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இது ஆக்சுவலாக வந்துட்டு 0.35 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 0.35க்கு மேலே பார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக என்ன ஆகும், என்ன அர்த்தம், 0. எந்த நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்காங்களோ அது ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் அதோட ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு பின்னமாக மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இங்கே 35 அப்படின்னு முழு நம்பர் போட்டுட்டு டிவைடில் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் டிவைடில் 99 போட்டுங்க. அதாவது 2 டெசிமலுக்கு மேலே 2 டிஜிட்டுக்கு மேலே பார்னு இருக்குன்னா 2 9 நோட் பண்ணணும். அதே இது இப்போ 0.3 பார்னு கொடுத்தாங்கன்னா 3/9 மட்டும் போட்டுக்கலாம். இதுதான் விஷயம். அந்த பார்னு வந்தது அப்படின்னா இந்த வேல்யூ தான் நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும். அப்போ பின்ன வேல்யூனா என்ன, 35/99. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த பார் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே 2 நம்பர் கொடுக்கலாம், ஆர் ஏதாவது 2 நம்பர் கொடுத்து ஏதாவது ஒரு நம்பருக்கு மேலே மட்டும் பார்னு இருக்கலாம். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.45ங்கிற நம்பருக்கு மேலே மட்டும்தான் பார் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை தான் என்ன கேட்குறாங்க, ஒரு டெசிமலாக மாற்றுங்க, பின்ன வேல்யூவாக மாற்றுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நம்பரை முழுசாக நோட் பண்ணிடணும். இப்போ 45 அப்படின்னு இருக்குல்ல, அப்போ 45 நோட் பண்ணிடணும். மைனஸ் எந்த நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அந்த நம்பரை இங்கே வைக்கணும், இங்கே எழுதணும். அப்போ இங்கே 4ங்கிற நம்பருக்கு மேலே தானே பார் இல்லை, அப்போ 4 நோட் பண்ணிடணும். டிவைடட் பை இப்போ டிவைட்லேயும் ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு 0.35 பார்னா இப்போ 2 நம்பருக்கு மேலே பார்னு இருந்துச்சுன்னா டிவைடில் 99 போட்டோம்ல. ஆனால் இங்கே பார்த்தா ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தானே பார் இருக்குது, அப்போ ஒரே ஒரு 9 மட்டும்தான் போடணும். அடுத்து எத்தனை நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அத்தனை 0 நோட் பண்ணணும். இப்போ 4ங்கிற அந்த ஒரே ஒரு நம்பருக்கு மேலே மட்டும்தானே பார் இல்லை, அப்போ ஒரே ஒரு 0 மட்டும் போட்டுறேன். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். 45ல் 4 போணுச்சுன்னா பேலன்ஸ் 41/90. ஓகே, நீங்கள் முதல் ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க மேலே 41ங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுலேயே வந்துட்டு 2 நம்பர் கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. 0.568 பார், அப்போ 6-8க்கு மேலே தான் பார்ங்கிறது இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு பாருங்கள். முழு நம்பராக போட்டுக்கணும்னு சொன்னேன்னா 568. இப்போ எந்த நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அந்த நம்பரை இங்கே மைனஸ் பண்ணணும். அப்போ 5ங்கிற நம்பருக்கு மேலே தானே பார் இல்லை, அப்போ 5 மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன கிடைக்குது, 563. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 இடத்துல 563 மேலே இருக்குது. இப்போ டிவைடில் என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும், எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அத்தனை 0 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அப்போது இங்கே 99 அப்படிங்கிற வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த ரூலை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளானதான். ஆனால் இதை நம்ம கான்செப்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா எக்ஸாம் நேரங்களில் இவ்வளோ ஈஸியான கான்செப்டாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ சரியாக பார்க்கலையே. ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துருந்தாவே
கிளியராக புரியுமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுவும் பார் தான், ஆனால் இதில் ஒன்று என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் 0 பாயிண்ட் நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதுக்கு மேலே எதை பார்னு என்ன இருந்தாலும் நம்ம நோட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.6 பார் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் வந்தது அப்படின்னா அந்த நம்பர் முழுசாக போட்டுருங்க. இது ஒரு கலப்பு பின்னத்தில் நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? ஒன்று அப்படியே போட்டுட்டு இப்போ ஒரே அந்த நம்பர் என்ன 6, ஒரு நம்பருக்கு மேலே தானே பார் இருக்குது, அப்போ டிவைடட் பை 9. இதுதான் ஒரு கலப்பு பின்னம். இப்போ இந்த கலப்பு பின்னம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 9 9 ப்ளஸ் 6 15. ஓகேங்களா? ஸோ அப்போ 15 டிவைடட் பை 9ன்னு போடுவோம். இதை சிம்ப்ளை பண்ணால் 3ஆல் அடிச்சு கொடுத்தா 5 15 3 9. அப்போது 5/9ன்னு வரும், 5/3ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது இங்கே என்ன வந்திருக்கு, இந்த 1 பாயிண்ட் அதுக்கப்புறம் 6 பார்னு இருக்குது. அப்போ நம்ம ஒரு கலப்பு பின்னமாகவே எழுதிடலாம். ஆனால் டிவைடில் என்ன பண்ணுவோம், 9 நம்ம நோட் பண்ணுவோம். இதை நம்ம எப்பயும் போல் கலப்பு பின்னத்தை ஒரு பின்னமாக மாற்றுவோம். அதை சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருந்தால் நம்ம சிம்ப்ளை பண்ணிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பார் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருப்பாங்க, என்னென்ன மாடல் இருக்குங்கிறது ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 4 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், அதாவது சென்டென்ஸ் கான்செப்டை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இதே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். பெருக்குவதற்கு பதிலாக வகுத்து விட்டார். அவர் கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் உள்ள வித்தியாசம் 34 எண்ணில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எண் நம்மளுக்கு தெரியாத அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 8/9 பெருக்குவதற்கு பதிலாக ஆக்சுவலாக ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்கணும், இதோட 8/9 பெருக்கி இருக்கணும். பெருக்குன்னா ஆக்சுவலாக என்ன கிடைக்கும், 8x/9 கிடைக்கும். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணியிருக்கான், தவறுதலாக அந்த எண்ணை, ஓகே, ஸோ அப்போ இந்த எண்ணை 8/9 வகுத்து விட்டார். அப்போ 8/9 வகுத்துட்டார் அப்படின்னா இந்த டிவைடில் இருக்க 9 இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 9x டிவைடட் பை 8ன்னு இருக்கும். இதுதான் அவங்களுக்கு கிடச்சிருக்க நம்பர். அதாவது இது ஆக்சுவலாக பெருக்கி இருக்க வேண்டிய நம்பர், அவர் மிஸ்டேக் பண்ணது. இப்போ அடுத்ததை கவனிங்க. அவர் கிடைத்த விடை என்ன, 9x/8. சரியான விடைக்கும் மைனஸ் சரியான விடை என்ன, 8x/9. இதற்கான வித்தியாசம் 34ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக எழுதிட்டோம் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் நம்ம அடுத்த ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுறதானே, எல்சிஎம் என்ன வரும், எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 72 அப்படிங்கிற கிடைக்கும். இப்போ 8ஓட 9 கூட்டினா தான் நம்மளுக்கு 72. அப்போ மேலே 9 தானே மல்டிபிள் பண்ணணும். 9 81, 81x மைனஸ் இங்கே 8 மல்டிபிள் பண்ணால் தான் 72. அப்போ மேலே 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 64x ஈக்குவல் டு 34. இப்போ ஆக்சுவலாக என்ன வரும், இங்கே எக்ஸ் வேல்யூ 81xையும் 64xையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 17x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 34 × 72ன்னு வரும். அப்படி தானே, இந்த வேல்யூ அப்படியே மல்டிபிளாக மாறும். நீங்கள் 34 72 மல்டிபிள் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பனே இருக்கக்கூடாது. அது மல்டிபிள் கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். சிம்பிளாக அடிச்சு கொடுத்துடலாம். ஒரு 17 17, 2 17 34. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2 × 72. 2 × 72 வேல்யூ என்ன, 144. அப்போது எக்ஸோட வேல்யூ 144. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான், நீங்கள் ஆப்ஷன் கவனிச்சிங்க அப்படின்னாவே புரியும். இப்போ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 3 அதிகம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல பகுதி அப்படின்னா ஒரு இப்போ பின்னம் எக்ஸ் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். மேலே இருக்கிறது தான் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, நியூமரேட்டர். ஓகேவா? கீழே இருக்கிறது டினாமினேட்டர், பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதினா என்ன, பகுதினா என்ன அப்படிங்கிறத ஒரு பின்னத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன, பகுதி அப்படிங்கிறது தொகுதியை விட 3 அதிகம்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் கவனிங்க. இந்த பகுதிக்கும் தொகுதிக்கும் பார்த்தோம்னா நிறையா வித்தியாசம். ஆனால் ஆப்ஷன் பி மட்டும்தான். 51ஓட 3 கூட்டினோம்னா 3 கழிச்சோம் அப்படின்னா 48ன்னு கிடைக்கும். அப்போது அந்த பகுதிங்கிறது தொகுதியை விட 3 அதிகம், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர்னு பார்த்துக்கலாம்.
ஒருவேளை இதே மாதிரியே வேறு நம்பரும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரே நம்பரை இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும் கூட்ட. இப்போ ஒருவேளை நீங்கள் கவனிங்க, 48 51 இதுதான் கரெக்டு அப்படின்னு இருந்தால் அடுத்த கண்டிஷன் கரெக்டாக வரும். தொகுதியோட 2 கூட்டிடுறோம், பகுதியோட 9 கூட்டிடுறோம். இதை கூட்டினா பின்னம் வந்துட்டு 5/6ன்னு மாறும். இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு 48 2 கூட்டினா 50, 51 9 கூட்டினா 60. இப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு 5:6 கிடைக்குதா? அப்போ அவங்க சொல்கிற மாதிரி இந்த 5:6 அப்படிங்கிற கிடைக்குது, 5/6ன்னு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் அதாவது பார்த்தோன்னே கொஸ்டின் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். அந்த கண்டிஷனை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்த்துருந்த போர்ட்மாஸ் ரூல், பார் கான்செப்ட் இதெல்லாம் நல்லா கிளியராக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே இதிலேருந்து கண்டிப்பாக அந்த போர்ட்மாஸ் ரூலை அப்ளை பண்ணுறதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.